அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொடராக நாங்கள் வாழ்வாதாரத்தின் திறவுகோல்கள் என்ற தலைப்பில் ரிஸ்கின் திறவுகோல்கள் என்ற ஒரு தொடர் தலைப்பை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே ஆரம்பமாக இஸ்திக்ஃபார், தௌபா, அதே போல அடுத்ததாக இறையச்சம், அடுத்ததாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது, அடுத்தது இபாதத்திலே எமது நேரங்களை அதிகமாக ஈடுபடுத்துவது, தொடரான ஹஜ், உம்ரா, குடும்ப உறவை பேணுதல். இந்த 6 அம்சங்கள் இந்த ரிஸ்கினுடைய திறவுகோல்களாக நாங்கள் கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். அதே தொடரில் 7வது அம்சமாக எமது வாழ்வாதாரம் விஸ்தீர்ணம் அடைவதற்கு அல்லாஹ்வின் இஸ்லாம் சொல்லக்கூடிய திறவுகோல்களில் உள்ள 7வது அம்சம்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது. அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்பதன் ஊடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? எமது வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்துவான். எமது வாழ்வாதாரத்துக்கான திறவுகோலாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது அமையும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் செலவு செய்ய செய்ய எங்களை அறியாமலேயே எங்களோட பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான், முன்னேற்றங்களை ஏற்படுத்துவான் என்றதுதான் இந்த தலைப்பு. சரி, இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வசனம், இந்த வசனம் எங்களுக்கு அதனுடைய உண்மையான அடிப்படையை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித்தருது. சூரத்து சபயினுடைய 39வது வசனம். சூரத்து சப 39வது வசனம். இது எங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு வசனம். ஒரு அவ்வளோ இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிற அந்த வாக்களிப்பை பார்க்கக்கொள்ள செலவழிப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு உறுதிமானம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலவழித்தால் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு, அவன் அதை திருப்பி தருவான். வஹுவ கைருர் ராஸிகீன், வாழ்வாதாரம் அளிப்பவர்களில் அல்லாஹ்வே மிக சிறந்த ராசிக்காக, சிறந்த ரஸாக்காக அல்லாஹ் இருக்கிறான். சிறந்த முறையிலே மனிதர்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது உங்களுக்கு திருப்பி தரப்படும். அல்லாஹ் தஆலா அதை திருப்பி தருவான். அப்போ நாங்கள் செலவு செய்கிறதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த செலவு செய்கிறதுன்றது நன்மையான விஷயங்களுக்கு, மார்க்கம் அனுமதித்த விஷயங்களுக்கு, வீண் விரயம் இல்லாமல், பெருமைக்காக இல்லாமல், ஆகுமான மார்க்கம் அனுமதித்த சதக்கா, ஜக்காத், தர்மங்கள், அதல்லாத குடும்ப செலவினங்களுக்காக செலவு செய்கிறது, குடும்ப உறவினர்களுக்காக செலவு செய்வது என்று செய்யக்கூடிய செலவுகளுக்கு அல்லாஹ் தஆலா திருப்பி என்ன செய்வான்? அதை எங்களுக்கே அல்லாஹ் தஆலா திருப்பி தருவான் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. எனவே இந்த மனோநிலையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதுக்கு கஞ்சத்தனம் காட்ட மாட்டாங்க. அடுத்தது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதுக்கு பின்வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வே வாக்களிக்கிறான், அவர்களுக்கு திருப்பி அது வழங்கப்படும், திருப்பி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதை விட பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பான் என்ற அந்த வாக்குறுதி அவர்களுடைய அந்த மனதிலே அவர்களுக்கு இந்த செலவழிப்பதற்கு அது ஆர்வமூட்டுவதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செலவழிக்கக்கூடிய இது தொடர்பாக
இந்த செலவீனம் தொடர்பாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த பகுதியில் முதலாவது நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ் தஆலா திருப்பி தருவான், திருப்பி எங்களுக்கு தருவான். அடுத்த பகுதி என்னன்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செலவழிப்புறத்த தர்மம் செய்கிறத ஆர்வமூட்டுறான், ஆசையை ஊட்டுறான். காரணம் அல்லாஹ் அதுக்கு அவங்களுக்கு பறக்க செய்வான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான்டா, அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு வாக்களித்து கொண்டு இருப்பான். ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை என்ன செய்வான், பயங்காட்டுவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, தீமையானவைகளை ஷைத்தான் உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருப்பான். அது ஷைத்தாண்ட வேலை. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய போக்கல ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு உங்களை பயங்காட்டுவான், வறுமையை கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பான், உனக்கு கஷ்டம் வரும், உனக்கு பிரச்சனை வந்துடும், நீ இதை கொடுத்தா அப்புறம் உனக்கு இல்லை அப்படின்னு ஷைத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலன் வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் வாக்களிக்கிறான். வ ஃபضலன், அல்லாஹ் தஆலா நிறைய ஃபضல்களை, சிறப்புகளை, ரிஸ்குகளை அல்லாஹ் வாக்களிக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் தஆலா அதிகமாக விசாலமானவன், நன்கறிந்தவன், வாசியுன் அலீம். எனவே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களிக்கிறான், பாவ மன்னிப்பை வாக்களிக்கிறான், உங்களுக்கு நிறைய ஃபதுல்களை, நிறைய ரிஸ்குகளை. ஃபதுல்னு சொன்னால் இந்த இடத்துல ரிஸ்க், வாழ்வாதாரம் என்ற கருத்தை தப்சீர் ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, பதிவு தப்சீர் தபரிலெல்லாம் ஃபதுலன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ரிஸ்க் என்ற வார்த்தை, ரிஸ்க் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. மக்ஃபிரா என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்புன்னு சொல்கிறது இந்த இடத்துல அசித்ரு அலா இபாதிஹி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, மறுமையிலையும் உலகத்திலையும் அவர்களுக்கு ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அவங்களோட பாவத்துக்கு அல்லாஹ் திரை போடுறான். உலகத்திலையும் நாங்கள் சில பாவங்கள் செய்கிறோம், எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உள்ளது, அல்லாஹ் திரை போட்டு எங்களை பாதுகாத்திக்கிறான். அதே மாதிரி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை திரைக்கு பின்னால் விசாரிப்பான். எல்லாரையும் பொதுவாக விசாரிப்பான். சில அடியார்களை, தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் தனியே கூப்பிட்டு அல்லாஹ்க்கும் அவர்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் விசாரிப்பான். வேறு யாருக்கும் விளங்காமல் திரை போட்டு விசாரிப்பான். அப்போ அந்த பாக்கியம் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான். அடுத்தது ரிஸ்க், அந்த ஃபதுல், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சிறப்பு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறானே, அது என்னன்னு கேட்டால் அர் ரிஸ்கு ஃபித் துன்யா வ தௌசிஅத்து ஃபீஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்வாதாரத்தை கொடுத்து அதை விசாலமாக்குறது. வ தன்ஈமு ஃபில் ஆஹிரா, அதை கொண்டு மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த நியமத்துக்களை அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான் என்ற விளக்கத்தை தப்சீர்களில் என்ன செய்யலாம், எங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் இது அடுத்த பகுதி என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வோட வாக்குறுதியை பாருங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ், இது சஹி முஸ்லிம்லே வரக்கூடிய 993வது இலக்கத்திலையும் 691வது இலக்கத்திலையும் இந்த செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸுல் குதுசி. கால் அல்லாஹ் தபாரக வ தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ன ஆதம், ஆதமின் மகனே, ஆதமின் மகனே, மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அன்ஃபிக், செலவு செய், உன்ஃபிக் அலைக்க, உனக்கு செலவு செய்யப்படும், நீ செலவு செய்தால் ஓண்ட தேவைகளுக்கு நீ செலவு செய்யப்படுவாய், உனக்கு திருப்பி கிடைக்கும். அல்லாஹ் செலவு செய்வான். நீ மனிதர்களுடைய கஷ்டங்களுக்கு நீ செலவு செய்கிறாய், குடும்ப தேவைகளுக்கு நீ செலவு செய்கிறாய், அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவு செய்கிறாய், நீ செலவு செய், உனக்காக செலவு செய்யப்படுவாய். அப்படின்னா உனக்காக நான் செலவு செய்வேன் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு செலவு செய்வான். அந்த வசனம், இந்த ஹதீஸுடைய கருத்தை தான் நாங்கள் முன்னுக்கு பார்த்த வசனமும் சொல்லுது. நீங்கள் செலவு செய்தால், எதை நீங்கள் செலவு செய்தாலும் திருப்பி வழங்கப்படுவீர்கள் என்ற அந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸுல் குதுசி விளக்கமாக வாரத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது எமது வாழ்வாதாரத்தினுடைய அந்த திறவுகோலாக அமையும் என்றதை நாங்கள் படிச்சுக்கொண்டு வாரத்தில் இன்னொரு ஹதீஸை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது சஹீல் புகாரிலே பதிவு செய்கிறாங்க. மாமின் யோமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி, எந்த ஒரு நாளில் தனது அடியான் காலை பொழுதை அடைகிறான், இல்லா மலக்கானி என்சிலானி ஃபயகூலு அஹதுஹுமா, 2 மலக்குகள் இறங்கி அந்த
அவர்களுக்கு அந்த இருவரில் ஒருவருக்கு ஆக வேண்டி அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யார் செலவழித்தாரோ அவருக்கு நீ என்ன செய், திருப்பி அவர்களுக்கு கொடு, பகரமாக செலவு செய்ததுக்கு பகரமாக நீ அவர்களுக்கு அல்லாஹ் நீ உதவி, நீ திருப்பி கொடு யா அல்லாஹ். மலக்குமார் துவா கேட்பாங்க. வயக்கூலுல் ஆஹர், அடுத்த மலக்கு சொல்லுவாரு, அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரு செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொண்டார்களோ, சேமித்து வைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு நீ அழிவை கொடுத்துரு, அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை செலவழிக்க வச்சிரு, அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அடுத்த மலக்கு துவா செய்வாரு என்று சொல்லக்கூடிய செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்லாஹ்ட பாதையில் நாங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாங்கள் செலவு செய்ததற்கு பகரமாக அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தருவான். அல்லாஹ்ட பாதையில் செலவு செய்யாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், தடுத்து வைத்து கொண்டால் அந்த பொருளாதாரத்தை அழித்து விடுவான். இது துவா கேட்கறது யாரு? மலக்குமார்கள். மலக்குமார்கள் தான் இந்த துவாவை கேட்குறாங்க. அப்போ மலக்குமார்களுடைய துவா முஜாபுன், என்னது, ஏற்றுக்கொள்ளப்படும். மலக்குமாருடைய துவாவை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மறுக்க மாட்டான். ஏன்னு கேட்டா, வலா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா வஹும் மின் ஹஷ்யத்திஹி முஷ்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் யாருக்கும் சிபாரிசு செய்ய மாட்டாங்க. அந்த மலக்குமார்கள் அவனுடைய பயத்திலே அவர்கள் ஆசை வைத்தவர்களாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதி இல்லாமல் மலக்குமார்கள் எதையும் செய்ய மாட்டாங்க. அப்ப இவங்க துவா கேட்கறாண்டா, இது அல்லாஹ்ட அனுமதியை கொண்டு தான் துவாவும் கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வே அனுமதி துவா கேட்க சொன்னான்டா அந்த துவா அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுல எங்களால நன்மையான விஷயங்களுக்கு, மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் செலவழித்தால் மலக்குடைய துவா எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஒரு ஏழை, ஒரு கஷ்டமானவருக்கு ஒரு உணவு சாப்பாட்டை வாங்கி கொடுக்குறோம், ஒரு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத உள்ளவங்களுக்கு படிக்கிற வசதியை கொடுக்குறோம், ஒரு அனாதைக்கு அவருடைய செலவினங்களை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு விதவை, வாழ்வாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு விதவைக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்குறோம். அதே போல் இப்படி நன்மையான விஷயங்கள் ஏராளம் இருக்குது. நன்மையான விஷயங்கள் செலவு செய்கிறதுக்கு ஏராளம் இருக்குது. கடன் பட்டவங்களுக்கு உதவி செய்கிறோம். என்னது, திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை குமர்களுடைய விஷயத்தில் கவனம் எடுக்கிறோம். இப்படி உதவி செய்வதற்கு சமூகத்திலே ஏராளமான வழிகள், தேவைகள் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த தேவைகளை நாங்கள் இனம் கண்டு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதை விட பல மடங்கு திருப்பி தருவான். மலக்குமார்கள் எங்களுக்காக துவா செய்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, அடுத்த ஒரு பகுதி இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ஃபிக் யா பிலால், பிலாலே நீ செலவு செய், வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, அரிஷுடைய சொந்தக்காரன் அவன் இடத்தில் என்னது உனக்கான ஒரு பூட்டை அல்லது உனக்கான ஒரு தடையை நீ பயப்படாதே, அல்லாஹ் தடுத்துருவான்னு நீ பயந்துராத, அல்லாஹ் உனக்கு என்னது உன்னுடைய பொருளாதாரத்தை அழிச்சிருவான்னு நீ பயப்படாதே, நீ செலவு செய். அல்லாஹ் என்ன செய்வான், உன்னுடைய பொருளாதாரத்தை இல்லாமாக்கிட மாட்டான், உனக்கு அல்லாஹ் திருப்பி தருவான். எனவே பிலாலை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலாலே நீங்க செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தில் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் நாங்கள் பார்க்கிறோம். சரி, அப்படின்னு சொன்னால் இந்த இக்லாலன் சொன்னால் வறுமை அல்லது சொத்துக்கள் அழிஞ்சு போகிறது, இந்த நிலை உனக்கு வரும்னு நீ பயந்து பொருளாதாரத்தை செலவழிக்காம, மார்க்க விஷயத்துக்கு நன்மையான விஷயங்களுக்கு அல்லாஹ்ட பாதையில் செலவழிக்காம பொருளாதாரத்தை என்னது பாதுகாத்து சேமித்து வச்சு கொண்டிருக்காத, விளையினா நீ செலவு செய், பயப்படாத, அரசுக்கு சொந்தக்காரன் என்ன செய்வான், உனக்கு திருப்பி தருவான் என்ற கருத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். எனவே இது மாதிரியான ஏராளமான செய்திகள் ஹதீஸுகள்லையும் குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு என்ன செய்தின்னு கேட்டால், நாங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா அதுக்கு பல மடங்கு எங்களுக்கு திருப்பி தாரதாக அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு நிறைய அல் குர்ஆன்லையும் ஹதீஸுகள்லையும் எங்களுக்கு பார்க்கிறது. அதனால் எமது வாழ்வாதாரத்தை விஸ்தீர்ணப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த அமல் தான் செலவு செய்வது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சக்திக்கேற்ப செலவு செய்யணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, செலவு செய்யணும் தான்,
அது செலவு செய்கிறது யாரு? சமூகத்தில் தனவந்தர்கள், வசதி உள்ளவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க, அவங்க தான் செலவு செய்வாங்க. நாங்கள் அண்டை கண்டைக்கு திண்டு குடிச்சுக்கிட்டு சாதாரணமான குடும்ப வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கூலி வேலை தான் நாங்கள் செய்கிறோம், இல்லாட்டி மாதாந்த சம்பளத்துக்கு தான் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் எப்படி எங்களோட அன்றாட செலவினங்களுக்கே மாதமே எங்களுக்கே கஷ்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் எப்படி செலவு செய்கிறது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, நாங்கள் எங்களோட வசதிக்கேற்ப எங்களோட சக்திக்கேற்ப நாங்களும் செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்காக செலவு செய்வான். அல்லாஹ் எங்களுக்காக திருப்பி தருவான். வசதி யாருக்காக அல்லாஹ் தஆலா கூட கொடுத்தானோ அவங்க கூட செலவு செய்வாங்க. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுத்திக்கிறானோ அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட அந்த அல்லாஹ் கொடுத்ததை பல மடங்கு அவங்க அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் ஒரு அளந்து கொடுத்திக்கிறானோ அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் செலவு செய்வாங்க. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தரத்துக்கேற்ப அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதை திருப்பி கொடுப்பான். அவர்களுக்கு அதன் மூலமாகவே அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலப்படுத்துவான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் தஆலா தருவான்னு நாங்கள் சொல்கிறோம் தானே, அது எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காது. எங்களோட கண்ணுக்கு அதை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நம்புகிறோம், அதை அல்லாஹ் வாக்களிச்சிக்கிறான், அல்லாஹ் தருவான். அதுதான் ஒரு மூமின். அதில் சந்தேகம் வந்தால் அவருடைய ஈமானில் சந்தேகமிக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் சந்தேகப்படும், அல்லாஹ் தருவான், எங்கே தருவான், நாங்கள் செலவழிச்சிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் மிஞ்சப்பாடு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாராக இருந்தால் அவருடைய ஈமானில் சந்தேகம், அவர் அல்லாஹ்வோட நம்பிக்கையில் அவர் தெளிவில்லாமிக்கிறாரு. அதுதான் அர்த்தம். அல்லாஹ் தருவான் என்று சொல்றது சில போது நேரடியாகவும் அல்லாஹ் அவனோட கண்முன்னுக்கும் அதை காட்டுவான். இல்லைன்னு சொன்னால் அவருடைய பொருளாதாரத்தை அவருக்கு தெரியாமே அல்லாஹ் பரக்கத்துகள் அவருக்கு ஏற்படுத்தியிருப்பான். வரக்கூடிய சில முசீபத்தை அவருக்காக வர விடாமல் அல்லாஹ் தடுத்திருப்பான். அல்லது அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? வேற வேற நோய் நொம்பலங்கள் பிரச்சனைகள் வராமல் அவர் செஞ்ச தர்மம் அவரை பாதுகாத்திருக்கும். இப்படி பல கோணங்கள்ல அல்லாஹ் தஆலா திருப்பி கொடுப்பான். அதை இல்லை அல்லது மறுமையில் அவருக்காக அல்லாஹ் சேமித்து வைப்பான். மறுமையில் நன்மைகள் அல்லாஹ் தஆலா சேமித்து வைப்பான். எனவே நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது, ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கிறது, கையேந்தி வார மிஸ்கீன்களுக்கு கேட்டு வாரவங்களுக்கு கொடுக்கிறது, கேட்காம சமூகத்தில் கஷ்டத்தோட இருக்கக்கூடியவர்களுக்கு தேடி கொடுக்கிறது, கடனாளிகளுக்கு உதவி செய்கிறது, அல்லாஹ்வோட பாதையில் போராடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வோட பாதையில் நல்ல தஅவா பணிகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு உதவி செய்வது, இப்படி சமூகத்தில் எந்தெந்த கோணங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய இயலுமோ அந்தந்த கோணங்கள் எல்லாம் நாங்கள் உதவி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்வான்? அதை திருப்பி தருவான். இந்த உலகத்திலையும் தருவான், மறுமையிலையும் என்ன செய்வான்? அதுக்கு உயர்ந்த கூலிகளை நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். சரி பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா எப்படி திருப்பி தருவான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனமா ரஜுலுன் பி ஃபலாத்தின் மினல் அர்த், எங்கள் ஒரு மனிதர் ஒரு தோட்டத்தில், ஒரு தோட்டம், ஒரு 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 கல்லு மலை பிரதேசத்தில் ஒருத்தர் இருந்தார். சமிய சௌத்தன் ஃபி சஹாபத்தி, அவர் மேகத்தில், வானத்தில் மேகத்தில் இருந்து ஒரு சத்தம், அசரீர சத்தம் வருவதை கேட்கிறார். அவர் இருக்கிறது ஒரு மலை பிரதேசம். அப்ப அந்த அந்த மேகம் என்ன சத்தம் வருதுன்னு கேட்டா, இஸ்கி ஹதீகத ஃபுலான், ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி இந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு நீ நீர் புகட்டு, நீர் அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி அப்படின்ட்டு அவருக்கு சொல்லப்படுது. சொல்றது அவரோட காது கேட்குது. ஃபதனஹா தாலிக சஹாப், அந்த அந்த என்னது அந்த மேகத்தின் பக்கம் இவர் என்ன செய்யறார்? காது கொடுத்து என்னான்னு கேட்கிறார். கேட்டுட்டு ஃபஅஃப்ரக மாஹு ஃபீ ஹிர்ரத்தின், அதுக்கு பின்னால அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த தண்ணியை என்ன செய்யறாரு? அந்த மலை பகுதிக்கு அந்த மேகம் மலை பொழிது, அந்த மலை பகுதியில் மட்டும்தான் மலை பொழியுது. மலை பொழிந்து அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஊற்றுகள் இன்னொரு பகுதியை நோக்கி, இன்னொரு அந்த வறண்ட பூமியை நோக்கி என்ன செய்யுது? தண்ணி அப்படி போகுது. போறதை இவர் பார்க்குறாரு. திடீரென்று மேலே மலை முகில் வருகிறது. அது ஒருத்தரோட பேரை சொல்லுது. அதுக்கு பின்னால் அந்த மலை பிரதேசத்துக்கு தான் மலை பொழியுது.
அங்கிருந்து தண்ணி அப்படி போகுது ஒரு தோட்டத்தை நோக்கி. இதை இவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அதை நோக்கி இவர் என்ன செய்கிறாரு, போறாரு. அங்கே போனால் ஒரு மனிதர் அங்கே விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ வார தண்ணியை அவர் என்ன செய்கிறார், வெட்டி தனது தோட்டத்துக்கு அவர் தனது மண்வெட்டியால் வெட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ இவர் இந்த பார்த்தவர், இந்த சத்தத்தை கேட்டவர் போறார், அந்த இடத்துக்கு போறார். இந்த தண்ணி ஓடுற இடத்தை நோக்கி இவர் போறார். போயிட்டு கேட்குறாரு, யா அப்துல்லாவே, அல்லாட அடிமையோ மஸ்முக்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவருடைய பேரை சொல்றாரு. சொல்லக்கொள்ள அவர் என்ன கேட்டாரோ, அந்த மேகம் அசரீர் சத்தம் என்ன பேர் சொன்னிச்சோ அதே பேர் இவர் சொல்றாரு. சொல்ல போக்கள் இவர் சொல்றாரு, அந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கிற தோட்டவாசி கேட்குறாரு, என்னத்துக்கு என் பேரை கேட்குறீங்க, என்னத்துக்கு என் பேரை கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, யார் அந்த போறவர், அந்த அசரி சத்தத்தை கேட்டுட்டு அந்த தோட்டத்தை நோக்கி போனவர் சொல்றாரு, இன்னி சமயத்து சௌத்தன் ஃபி சஹாபி அல்லதி ஹாதா மாஉஹு, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததை நான் கேட்டேன். இந்த தண்ணி இந்த மனிதனுக்கு தான், உங்களுக்கு தான் என்று சொல்லி அது மேகம் சொன்னிச்சு. அதை கேட்டு தான் நான் தேடி தேடி வந்தேன். பார்த்தா நீங்க தான் இருந்தீங்க, உங்களோட பேரை தான் அந்த மேகமும் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இஸ்கி ஹதீகத்த ஃபுலான், இந்த மனிதனுடைய இன்னாருடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த மேகம் சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் கேட்பாரு, நீங்க என்ன செய்றீங்க, இதுக்காக என்ன செய்றீங்க, உங்களுக்கு இப்படி அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்துறான்னா நீங்க என்ன இதுக்காக நீங்க செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கொள்ள அவர் சொல்வார், நான் இந்த தோட்டத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் 1/3 பகுதியை நான் தர்மம் செய்வேன், 1/3 பகுதியை நான் எனக்கும் என் குடும்பத்துக்குமாக சாப்பாட்டுக்காக நான் செலவழிப்பேன், மற்றது என்ன செய்வேன், இந்த தோட்ட செலவுகளுக்காக மற்ற 1/3 பகுதியை நாங்கள் என்ன செய்வேன், இந்த தோட்ட செலவுக்காக நான் பயன்படுத்துவேன், இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு வாரது அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொரு அறிவிப்பில் 1/3 பகுதியை மிஸ்கீன்களுக்கும் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் திக்கட்ட நிலையில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் நான் செலவு செய்வேன்னு சொல்லி அவர் சொன்னதாக வரக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 2983வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகிக்குது. ஹைர். அப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குது. என்னண்டா, அல்லாஹ் தஆலா திருப்பி கொடுப்பான் என்றால் எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. அல்லாஹ் தனது படைப்பினங்களுக்கே அல்லாஹ் கட்டளையிட்டு அவருக்கு மட்டும் அந்த மலையை ஒரு கல் மலையில பொழிய வச்சு அந்த தண்ணி அவருடைய தோட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய பேரையே மேகங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்டா. அப்ப எப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியானுக்காக செலவு செய்யறான், ஏன் செய்யறான்னு கேட்டா, இவர் ஏழை எளியவருக்கு செலவு செய்யறாரு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இவர் செலவு செய்யறாரு, தனது குடும்பத்துக்காக இவருடைய உழைப்புல கஷ்டத்துல இவர் செலவு செய்யறாரு. இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திருப்பி அதை கொடுக்குறான். இது ஒரு முறையைத்தான் அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டுக்காக இந்த நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திக்கிறான். இது மாதிரி பல செய்திகள் அல்லாஹ் அறிவிக்காம மறைச்சு வச்சுக்கிறான். அல்லாஹ் எப்படி செய்யறான்றது, உலகத்தில் அல்லாஹ் எப்படி ரிஸ்க் திருப்பி தாரான்றதுக்கு அல்லாஹ்க்கு பல வழிகள் இருக்குது. நாங்கள் ஒரு வழியை தான் யோசிப்போம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குது, எங்களுக்கு ஒரு வழி தான் தெரியும், எங்களுக்கு அந்த வருமானம் வார வழி. அது நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அங்கே சம்பளம் கிடைக்குது, வருமானம் வருது, இந்த ஒரு வழியத்தை நாங்கள் வச்சுக்கிறோம். இல்லாட்டி யார்கிட்டாவது நாங்கள் கேட்போம், இப்படி பல எங்களுக்கு. அல்லாஹ் தஆலா தாரத்துக்கு பல வழி வச்சுப்பான். செலவு செய்கிறது ஒரு வழி தான், உங்களுக்கு ஏழை எளியர்களுக்கு கொடுப்பீங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பணம் எப்படி சேரும், அந்த பொருளாதாரம் உங்களுக்கு திருப்பி அல்லாஹ் எப்படி தருவான்றதுக்கு பல வழி அல்லாஹ் வச்சுப்பான். என்னது, எங்களோட கண்ணுக்கு விளங்காத வழிகளில் அவர்கள் அறியாத புறத்து நாங்கள் அவர்களுக்கு உணவளிப்போம், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்போம் அல்லாஹ் சொல்றானே. இறைச்சம் அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடியவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அவங்க அறியாத புறத்தில் கொடுப்போம். அறியாத புறம்டா இது மாதிரி. இது யாருக்கு தெரியும், அந்த மனிதன் கேட்டதுனால தேடி போனார். இதை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்ததுனால தான் தெரியும் இந்த ஹதீஸ். இது மாதிரி எத்தனை தோட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா நீர் புகட்டி இருப்பான், எத்தனை கஷ்டமான மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா செழிப்பை ஏற்படுத்தி இருப்பான். அதுக்கு எதை அல்லாஹ்ட படைப்பினங்களை அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பான் விளைச்சவங்களுக்கு. எனவே அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் தஆலா எந்த வகையிலையும் என்ன செய்வான், அல்லாஹ்ட பாதையை செலவழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்ற நேரம், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ற நேரம் சொல்றாங்க,
ஃபதுலு சதகத்தி வல் இஹ்சானி இலல் மசாக்கீன் வ அப்னா அஸ்ஸபீல். இந்த ஹதீஸ் வந்து எனது மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு செலவு செய்வதனுடைய சிறப்பை, அந்த தர்மத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு அடியான், ஒரு மனிதன் தனது உழைப்புல அவன் தனது பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு உணவளிப்பதனுடைய சிறப்பை சொல்கிறது. குடும்பத்துக்காகத்தான் அவர் உணவளிக்கிறாரு சம்பாரிச்சு, அது தர்மம். அந்த குடும்பத்துக்காக அவர் படக்கூடிய கஷ்டத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அல்லாஹ் திருப்பி அவங்களுக்கு பரக்கத் செய்வான். ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கிறது மட்டுமில்ல அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது, குடும்பத்துக்காக செலவு செய்யறது, தனது பிள்ளைகளுக்காக படிப்புக்காக செலவு செய்யறது, தனது மனைவி குடும்பத்துக்காக, குடும்ப உறவினர்களுக்காக, பெற்றோருக்காக, கூட பிறந்த இரத்த உறவினர்களுக்காக செலவு செய்வதும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வது தான் என்பதை நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்து எங்களுக்கு அதற்கு சான்றாக வருவதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அப்போ இது 7வது பகுதியாக எமது வாழ்வாதாரத்தின் திறவுகோள்களில் நாங்கள் பார்க்குறோம். 8வது பகுதி என்னன்னு கேட்டால், அல் இன்ஃபாக்கு அலா மன் தஃபர்ரக லி தலபில் இல்மி ஷர்இ. யார் தனது நேரத்தை, தனது காலத்தை மார்க்க கல்வியை தேடுவதற்காக ஒதுக்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்காக செலவு செய்வது. இல்மை தேடக்கூடிய மக்களுக்காக, இல்மை தேடக்கூடிய மாணவர்களுக்காக நாங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் எங்கட பொருளாதாரத்தில் விசாலத்தை தருவான், விஸ்தீர்ணத்தை தருவான் என்பதையும் எங்களுக்கு இந்த ஹதீஸுகள் எங்களுக்கு தெளிவாக்குது. சரி, இமாம் திர்மிதியும் இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுமா 2 அறிஞர்கள் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான அஹவானி அலைய அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 சகோதரர்கள் இருந்தார்கள் ரசூலோட காலத்தில். ஃபகான அஹதுஹுமா யஅதி நபிய வல் ஆஹர் யஹ்தரிஃப். ஒருவர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து மார்க்க கல்வியை படிப்பார், அடுத்த சகோதரர், தன்னுடைய கூட பிறந்த அடுத்த சகோதரர் தொழிலுக்கு போய்த்துருவார், சம்பாதிக்க போயிடுவார். ஃபஷக்கல் முஹ்தரிஃப் அஹாஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சம்பாதிக்க போறவர் ரசூலுல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்வார், அல்லாஹ்வின் தூதரே, நான் சம்பாதிக்க போறேன், இவர் இங்கே வந்துடுறாரு, இவர் சம்பாதிக்கிறல்ல, இவர் வந்து மார்க்கத்தை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும், குர்ஆனை படிக்கணும்னே வந்து உங்களோட பள்ளியில் வந்து குந்திடுறாரு, இவருக்கு சேர்த்து நான் தான் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முறைப்பாடு செய்வார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லஅல்லக துர்ஸகு பிஹி. அவரை கொண்டு தான் நீனும் உனக்கு ரிஸ்க் வழங்கப்படலாம். உனக்கு அல்லாஹ் தஆலா தாரான் தானே, நீ சம்பாதிக்கிறாய் தானே, அவருக்கு தான் நீ அவருக்கு செலவு செய்கிறாய் தானே, அவரை கொண்டு அல்லாஹ் தஆலா உனக்கு என்ன செய்வான்? உன்னோட வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வான். எனவே அவர் மார்க்க படிக்கத்தானே போறாரு, அதனால அவருக்கு நீ செலவு செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை ஒரு 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 பிழையாக ரசூலுல்லாஹ் சொல்லலை. அவர் மார்க்கத்தை படிக்கிறதுக்காகவே ஒருத்தர் தன்னுடைய கால நேரத்தை செலவழித்தால் அல்லாஹ் அதுக்குரிய வழி அல்லாஹ் அவருக்கு திறந்து கொடுப்பான். உண்மையிலே மார்க்கம் படிக்கணும், மார்க்கம் படிக்கணும். சில பேர் மார்க்கம் படிக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு மார்க்கத்தை படிக்காம சும்மா கால நேரத்தை வீணாக செலவழித்து சரியாக மார்க்கத்தை படிக்காம இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லலை. உண்மையாகவே மார்க்கத்தை படிக்கக்கூடிய, மார்க்கத்தை படிக்கிறதுக்காக கால நேரத்தை செலவழிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தஅவா பணிக்காக காலத்தை செலவழிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்தால் அது எங்களோட ரிஸ்கில் விசாலத்தை அதன் மூலம் அவருக்கு செய்கிற உதவி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எங்களோட ரிஸ்கில் விசாலத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅல்லக துர்ஸகு பிஹி. அவரை கொண்டு நீங்கள் ரிஸ்க் வழங்கப்படலாம், நீங்கள் பரக்கத் செய்யப்படலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை எங்களுக்கு பார்க்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, எப்படின்னு சொன்னால், ஏழை எளியவங்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, சமூகத்தில் பலகீனமான மக்களுக்கு உதவி செய்தாலும் அவர்களும் என்ன செய்யப்படுவார்கள்? அந்த அவர்களுக்கு உதவி செய்வதனால் இவர்கள் ரிஸ்க் வழங்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், லில் ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஏழைகள் இருக்கிறார்கள். லா யஸ்ததிஊன தர்பன் ஃபில் அர்தி. அவர்கள் உலகத்தில் பூமியில திரிந்து செல்வதற்கு சக்தியற்ற நிலையில, வசதி இல்லாத நிலையில அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்ய போனாங்க. நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. அவங்க வந்து யுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தொழில் செய்ய டைம் இல்லை.
அப்போ என்ன செய்யணும், அந்த யுத்தத்துக்கு போனவங்களுக்காக ஜக்காத்தில் ஒரு பங்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த குடும்பத்துக்காக யுத்தத்துக்கு போன உயிர் தியாகிகளுடைய குடும்பத்துக்கு ஜக்காத்தில் ஒரு பங்கு கொடுப்பாங்க. அப்போ வசதி வாய்ப்பு உள்ளவங்க, தொழில் செய்கிறவங்க அந்த யுத்தத்துக்கு போகிற அல்லட பாதையில் போனவங்களுக்காக கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் அல்லாட இல்ம மார்க்கத்தை படிக்கிறவங்களுக்கும் நாங்கள் என்ன செய்யணும், அந்த கோணத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ உதவி செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு அப்போ அவங்க தொழிலுக்கு போய்த்தாங்கண்டா, இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி எல்லாரும் தொழில் எல்லாரும் கட்டாயம் சம்பாதிக்கத்தான் வேணும்டா. பள்ளிகளுக்கு இமாம்கள் இல்லா பேத்துருவாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லா பேத்துருவாங்க. இதனால இவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது, இதனால அவர்கள் காலத்தை செலவழிச்சு தான் இருக்கணும். விளைச்சவங்களுக்கு அப்போ இவங்க மார்க்கத்தை ஆழமாக படிக்காட்டி மார்க்க விளக்கங்கள் சொல்றதுக்கு ஆள் இல்லா பேத்துருவாங்க. மக்கள் வழி தவறி பேத்துருவாங்க, மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லாம பேத்துருவாங்க. ஒரு ஜெனரேஷன் வழிகேட்டில் பேத்துரும். அப்ப எனவே ஒரு சமூகம் சீர்திருத்தத்துக்கு கட்டாயம் மார்க்கம் படிக்கக்கூடிய மாணவர்கள், மார்க்க மேதைகள் அந்த சமூகத்தை உருவாகும். அப்படின்னு சொன்னா மார்க்க கல்வி ஊட்டக்கூடிய கலாசாலைகள், மார்க்க கல்வியை சரியாக வழிநடத்தக்கூடிய ஆலிம்களுக்கு உதவி செய்வதும் அவர்களை வழிநடத்துவதும், அந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய அந்த கல்வியை தொடரத்துக்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கறதும், அதன் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். அவங்களுடைய அந்த போதுமென்ற தனத்தால் அந்த ஏழைகள் யார்ட்டையும் கேட்காம அவர்களுடைய அவங்களுக்கு இருக்கிறத வச்சு போதுமாய் கொண்டு அவங்க கஷ்டத்தோடே காலத்தை ஓட்டுறதுனால அறியாமல் இருக்கக்கூடியவன் நினைக்கிறான் இவங்க வசதியானவங்க, இவங்க நல்ல வசதி இருக்குது, இவங்க செழிப்பாய்க்குது அப்படின்னு நினைக்கிறான். அல்லாட பாதையில் போராடத்தான் போறாங்க, அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம். ஆனா அந்த குடும்பம் யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கள பார்த்தா அவங்க நல்லா தைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அவங்க செழிப்பாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வெளி தோற்றத்தில் அப்படித்தான் வைக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்கு நிறைய கஷ்டத்தோடு வைக்கிறாங்க, வறுமையோடு வைக்கிறாங்க, அண்டண்ட வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் வைக்கிறாங்க. ஆனா அவங்க யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க. இப்படியான மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்க செலவு செய்தால் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல மடங்கு அதுக்கு பகரமாக தருவான். தஅரிஃபுஹும் பிஸீமாஹும், அவர்களுடைய அடையாளத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபன், அவர்கள் மக்களிடம் கையேந்தி செல்ல மாட்டார்கள். வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்கள் நன்மையான விஷயத்துக்கு நீங்க செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதை அறிந்தவனாக இருக்கிறான். நீங்க செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அந்த நீங்க செலவு செய்யக்கூடியதுக்கு அல்லாஹ் தஆலா திருப்பி என்ன செய்வான், தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸுங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஏழை எளியவங்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, குடும்ப உறவினர்களுக்கு அல்லாஹ்ட பாதையில மார்க்க பணிக்கு, தஅவா பணிக்கு இப்படியெல்லாம் நாங்கள் செலவு செய்வது எங்களுக்கு எப்படி ரிஸ்கில் விசாலத்து தருமோ அதே போல மார்க்கம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செலவு செய்வதும், மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய உண்மையான அழைப்பாளர்கள் கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்வதெல்லாம் எங்களோட பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையும் என்றதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அடுத்த பகுதி 9வது அம்சம் என்னண்டா, அல் இஹ்சான் இல துஆஃபா. கஷ்டத்தில், வறுமையில், நோயில், இன்னொரு காரணங்களால் சமூகத்தில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்களே, ஒவ்வொரு ஊர்லையும் இருப்பாங்க. முஸ்லீம்களும் அந்நிய மக்கள்லையும் தான் சில அந்த ஒரு பலகீனமான மக்கள், அவங்க சமூக படிப்பறிவிலையோ பொருளாதாரத்திலையும் படிப்பறிவிலையும் பின்தங்கிய மக்களாக இருப்பாங்க. அப்ப சமூகத்தால் சில நேரம் அவர் ஒதுக்கப்பட்ட நிலையில கூட இருக்கலாம். இப்படியான மக்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவருடைய தேவைகளை கவனிப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரிஸ்க் விசாலத்தை, அல்லாஹ்வுடைய உதவியை, வெற்றியை எங்களுக்கு தருவான். இதுக்கு ஒரு புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், முஸ்அப் பின் சஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ரஅ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன லஹு ஃபضலன் அலா மன் தூனஹு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்பயுமே தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க, தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிலுஅஃபாயிக்கும், நீங்கள் யுத்த களத்தில் உதவி செய்யப்படுவதும், வெற்றி உங்களுக்கு யுத்தத்தில் கிடைக்கிறதும்,
அதே மாதிரி உங்களோட பொருளாதாரத்தில் விஸ்தீர்ணம் கிடைப்பதும் உங்களோட கஷ்டமானவர்களின் மூலம்தான். அப்படின்னா உங்களோட சமூகத்தில் கஷ்டமானவங்க இருக்கிறாங்களே, இவங்களை கொண்டு தான் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தானான், இவங்களை கொண்டு தான் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தானான். விளைச்சா? அதனால நீங்க இவங்களோட விஷயத்துல கவனிங்க, இவங்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யுத்த காலத்துக்கு போனா வெற்றி கிடைக்குது, நீங்க பெருமை கொள்ளாதீங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதெல்லாம் இந்த கஷ்டமான அவங்க கேட்கிற துவாக்கள், அவங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் உங்களுக்கு சார், நீங்க அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அல்லாஹ் அவங்களோட பொருளாதாரத்தில் விஸ்தீர்ணத்தை தருவான், உங்களுக்கு வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இது புகாரில இந்த செய்தி பதிவாயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதே மாதிரி நபிகளாருடைய பொருத்தத்தை நீங்கள் தேடினால், ரசூல்லோட பொருத்தம் அல்லாட பொருத்தம் வேணுமாக இருந்தால் நபியுடைய பொருத்தம் கிடைச்சா தான் அல்லாட பொருத்தம் கிடைக்கும். இல்லைனா அல்லாவுடைய பொருத்தம் என்பது நபியுடைய பொருத்தத்தில் தான் இருக்குது. அப்ப ரசூலா சொல்றாங்க, இப்னு ஹிப்பான் ஹாக்கிம்ல பதிவாகக்கூடிய ஹதீஸ், திருமிதி நசையில அஹமதுல அபூதாவுதுல எல்லாம் இந்த செய்தி பதிவாகுது. அபூ தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இபுகூனி ஃபீ துஅஃபாயிக்கும், உங்களுடைய சமூகத்தில் உள்ள அந்த அவர்களிலே என்னுடைய பொருத்தத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்க கவனிக்கிறதன் மூலம், அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் என்னுடைய பொருத்தத்தை நீங்க தேடிக்கொள்ளுங்க. ஃபஇன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிலுஅஃபாயிக்கும், நீங்கள் உணவளிக்கப்படுவதும் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் உங்களிலே உள்ள அந்த பலகீனமானவர்களை கொண்டுதான். உங்களோட சமூகத்தில் உள்ள கஷ்டமானவங்க, ஏழை எளியவங்க, வறுமையில வாடக்கூடியவங்க, இவர்களை கொண்டுதான் நீங்க என்ன செய்யப்படுறீங்க, உணவளிக்கப்படுறீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இமாம் முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ற நேரம், என்னுடைய பொருத்தத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் தேட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஏழைகளுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க, ஏழை எளியவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரஸாக்கினுடைய ஹபீப், அல்லாஹ்வினுடைய நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்பது நான் கொஞ்சம் விசாலமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. வெறுமனே எங்களுக்கு கடமையான ஜகாத்தை மட்டும் கொடுக்கறது, அல்லது ரமதானில் கொஞ்சம் எங்கள்கிட்ட கிடைக்கிறத வச்சு தர்மம் செய்கிறதோட எங்களோட தர்மங்கள் சுருங்கிவிடக்கூடாது. எங்களோட தர்மத்தில் நாங்கள் விசாலத்தை ஏற்படுத்தணும். தேடி தேடி தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கத்தான் நல்லா எங்களுக்கு தருவான். இறைக்கும் கிணறு தான் ஊறும்னு சொல்வார்கள். இறக்கிற கிணறு தான் ஊறும், இல்லைன்னா தண்ணி அல்ல தான் புதிய தண்ணி வரும். அது மாதிரி நாங்கள் கொடுக்கத்தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகீன், நீங்கள் எதை செலவு செய்தாலும் நீங்கள் திருப்பி கொடுக்கப்படுவீர்கள். ரஸாக்குகளிலேயே மிகச் சிறந்தவன் அல்லாஹ் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரத்து சபால சொன்ன அந்த வசனத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு திருப்பி தருவான். கஷ்டமான, அதே மாதிரி மார்க்கத்தை படிக்கக்கூடிய, அதே மாதிரி சமூகத்தில் கையேந்தி வரக்கூடியவர்கள், இவர்களுக்கு கொடுக்கறதால அவங்களுக்கு நலவு, அவங்களுக்கு சான்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான், எங்களுக்கு எங்களோட பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், எங்களோட வாழ்வாதாரம் விசாலமாகும். இந்த சுயநலத்துக்காகவே நாங்கள் தர்மம் செய்யலாம். இதில் எங்களுக்கு ஒரு சுயநலம், ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறதால எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறானே, எங்களோட வாழ்வாதாரம் விஸ்தீர்ணமாகுதே, அதனால நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட மாதாந்த செலவினத்தில், மாதாந்த வருமானத்தில் எப்படி அந்த நபித்தோழர் ஒரு மனிதர், ஒரு நடந்த ஒரு சம்பவம், ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய விவசாயத்தில் அவர் உழைச்சி 1/3 பகுதியை ஏழை எளியவங்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்குன்னு ஒதுக்குறாரோ, அது மாதிரி எங்களோட மாதாந்த வருமானத்தில், நாங்கள் சம்பாதிக்கிறதுல, அல்லது நாள் சம்பளம் எடுக்கிறவங்களா அவங்க அந்த வருமானத்தில்
இதில் ஒரு பகுதி நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன். அவங்களோட ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை பொறுத்து, ஒவ்வொருத்தர் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு வருமானம் எடுக்கிறவங்க இருக்கலாம், ஆயிரக்கணக்கு வருமானம் வசதி அவங்களோட சம்பாதிக்கிறவங்க இருக்கலாம். அவங்களோட சம்பாத்தியத்திற்கு ஏற்ப மாதம் நான் இவ்வளோ ஒதுக்கிடுவேன். வருஷத்துக்கு ஒருக்க ஜக்காத் ஒதுக்குறது வேற விஷயம், அது கடமை. இது மேலதிகமான தர்மம் சதக்கா. இது கட்டா எங்களோட வாழ்க்கையில் சதக்கான்றது என்னது, சில சில குறிப்பிட்ட மாதங்கள் நாட்களில் சுருங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் சதக்கா இருந்து கொண்டே இருக்கணும். சதக்காவை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்வான், நிறைய நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பான். வர இருக்கக்கூடிய முசீபத்துகள்லேருந்து எங்களை பாதுகாப்பான். அவ்வளோ ஒரு உயர்ந்த உன்னதமான அமல் தான் சதக்கா. எனவே தான் ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, மௌத்தாவி ரூஹ் எடுக்க போகிறோம், அவர் அல்லாஹ் கிட்ட கேட்கவோல என்ன கேட்பாரு, யாரெல்லாம் எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தான், என்னத்துக்கு, தர்மம் செஞ்சுட்டு வாரேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வாரேன், அக்கும் மின சாலிஹீன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் தர்மம் செஞ்சுட்டு நான் நல்லடியார்களோடு நானும் சேர்ந்து கொள்றேன், யாரை எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அதில் பெருமதி எப்போ விளங்குது, சக்கராத்துடைய நேரத்தில் மலக்கு வந்து உயிரை கைப்பற்ற கூட அவருக்கு விளங்குது. என்ன விளங்குது, தர்மத்துடைய பெருமதி, செலவு அல்லட பாதையில் செலவழிப்பதற்குரிய பெருமதி. அவர் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் டைம் தான் நான் நோன்பு பிடிச்சிட்டு வாரேன், எனக்கு கொஞ்சம் டைம் தான் நான் ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரேன், எனக்கு கொஞ்சம் டைம் தான் குர்ஆனை கொஞ்சம் ஓதிட்டு வாரேன் என்று அவர் கேட்கல. அவர் உடனே அவருக்கு பட்டது சக்கராத்தில் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே செய்ய ஏழுமான அமலும் இதுதான், இருக்கிறது ஏதாவது கொடுத்துட்டு வந்துடுவோம். எனவே சதக்கா அவ்வளோ அற்புதமானது என்றது எங்களுக்கு என்னது, அந்த செய்தியிலேயே ஒவ்வொரு மனிதனும் அங்கலாய்ப்பான். கடைசி நேரத்தில் உயிரை கைப்பற்ற கூட மலக்கு மாற்ற ஒவ்வொருத்தரும் கேட்பான், இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் சொற்ப நேரம் எனக்கு அவகாசம் தா, கொஞ்சம் பிற்படுத்து. மௌத்தாகிறது தான் எப்படியும் வாழ்நாள் முழுக்க வாழணும்னு அவர் கேட்கல. அவர் சொல்றார் கொஞ்சம் அவகாசம் தாங்க, ஒரு செகண்ட் சொல்லிட்டு வந்துடுறேன், மகன்கிட்ட சொல்லிடுறேன், என்னை சொத்தை எழுதி கொடுத்துரு, அனாதை இல்லங்களுக்கு கொடுத்துரு, அனாதைகளுக்கு கொடுத்துரு, மதரசால படிக்கிற மாணவர்களுக்கு இந்த தோட்டத்தை வக்கு பண்ணிடுறேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், ஏழை எளியவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லை ஒரு என்னை சொத்துல ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் மகன்கிட்ட, தப்புறத்துக்கு மறுமையில நரகத்தின் தப்புறத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறதுக்கு ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வானா, அல்லாஹ்கிட்ட டைம் கேட்பானா, ஆனால் டைம் கொடுக்கப்படாது. எனவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நேரமே அதற்கான வழிகளை செய்து வச்சிடணும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைய வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தந்திக்கிறானோ அவர்கள் நிரந்தரமாக எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சதக்கத்துல் ஜாரியாக்களை, நிரந்தர தர்மங்களை திட்டமிட்டு செஞ்சிடணும். உங்களோட பிள்ளைகளை நம்பாதீங்க, உங்களோட மனைவிமார்களை நம்பாதீங்க, உங்களுக்காக மற்றவங்க செய்வாங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க, உங்களுக்காக நீங்கள் செஞ்சுட்டு போங்க. நீங்கள் இங்கே செலவழிக்கிறதெல்லாம் மறுமையில் எல்லாம் உங்களுக்கு திருப்பி தருவான். நீங்கள் உங்களுக்காக நிரந்தர தர்மம் செஞ்சுட்டு போயிருங்க. ஒரு தண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிணத்தை தோண்டி வச்சுட்டு போயிருங்க, தண்ணி எடுக்கிற காலம்லாம் ஒரு நன்மை. படிக்கிறவருக்கு ஒரு 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 லைப்ரரி வசதியை திறந்து கொடுத்துட்டு போங்க, படிக்கிறதுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்துட்டு போங்க, படிக்கிற காலமெல்லாம் நன்மை. தொழுகிறதுக்கு ஒரு பள்ளிவாசல் அமைச்சு கொடுத்துட்டு போங்க, யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ. இப்படி மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய நிரந்தரமான நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரியங்களை திட்டமிட்டு செஞ்சுட்டு போயிருங்க. அந்த நன்மை நாங்கள் மரணித்தாலும் அதை பயன்படுத்தும் காலமெல்லாம் எங்களுக்கு வந்து கொண்டே தொடர்ந்து வந்து கொண்டே. மௌத்தாயினாலும் மற்ற நன்மையெல்லாம் மௌத்தோட முடிஞ்சு, தொழுக மௌத்தோட முடிஞ்சு, மறுவ தொழுகையலா, நோம் பிடிக்கலா, ஹஜ்ஜி செய்யலா, ஜக்காத்து கொடுக்க இயலாது, குர்ஆன் ஓத இயலாது, குடும்ப உறவை சேர்ந்து நடக்க இயலாது, அந்த நன்மையெல்லாம் க்ளோஸ், திருப்பி எங்களுக்கு ரிட்டர்ன் வராது, ஏன்னா மௌத்தாகிறதோட முடிஞ்சு. ஆனால் நாங்கள் செய்த அந்த நிரந்தர தர்மங்கள் நாங்கள் மௌத்தாயினாலும் எங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கோம். நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளையை படிக்க வச்சிட்டோம், அவர் ஒரு ஆலிமா படிக்க வச்சுட்டீங்க, அவர் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார், அவர் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறார், 4 பேரை நேர் வழிக்கு எடுக்கிறார், மக்களுக்கு வழிகாட்டுறாரு. ஆனால் அவர் படிக்கிறதுக்கு அவரோட மதரசா பீஸை கட்டினது நீங்கள், அந்த புள்ள ஓதுறதுக்கான தேவைகளை செஞ்சு கொடுத்தது நீங்கள். ஆனால் அது யாருக்கும் தெரியும், அல்லாஹ்க்கும் உங்களுக்கும் தான் தெரியும், அந்த பிள்ளைக்கும் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர் பெரிய ஆலிமாயிட்டார். அவர் செய்யக்கூடிய தஅவா பணியில் உங்களுக்கு ஒரு பங்கு.
நீங்கள் தான் அவர் படித்து வாரத்துக்கு நீங்கள் தான் வழிகாட்டினீங்க. அதனால் உங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு குர்ஆனை ஓதுற ஒரு பிள்ளைய ஹாஃபில் ஆக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு எங்களோட பிள்ளைய படிக்க வைக்கணும், ஹாஃபில் ஆக்கணும், மதரசாவுக்கு போடணும், மதரசாவுடைய மாதாந்த ஃபீஸ் கட்ட வழி இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ மதரசாக்கள் நீங்கள் போயிட்டு பாருங்க, மாத ஃபீஸ் எரியஸ் உள்ள பிள்ளைகள் இருக்குது. சில ஊர்களில் உங்களோட ஊர்களில் நீங்கள் விசாரிங்க, மதரசாக்கள் நடக்கும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகள். அங்கே அந்த உஸ்தாத் மாற்ற கேளுங்க, இந்த பிள்ளைகளில் யார் கஷ்டமான பிள்ளைகள். சில பிள்ளைகள் வருஷ கணக்கு ஃபீஸ் கட்டி இல்லை, அவங்களோட உமா அப்பா கஷ்டப்பட்டு ஓத வச்சுக்கிறாங்க. அப்படியான பிள்ளைகளை தெரிவு செஞ்சு ஒரு வருஷம் ஃபீஸை நீங்கள் பொறுப்படுங்க. மதரசா ஃபீஸ் அவ்வளோ ஈக்காது. உங்களோட நாட்டுகளில் 10,000 மாதம் 10,000 மாதம், தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டு அதை விட குறவு மதரசா ஃபீஸுகள். அது மாதிரியான கஷ்டமான பிள்ளைகளுடைய அந்த படிப்புக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, பங்களிப்பு செய்யுங்க. ஒரு வருஷ ஃபீஸை நான் பொறுப்பெடுக்கிறேன். இல்லாட்டி ஒரு மதரசாவுக்கு போங்க, மார்க்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்களை உருவாக்கக்கூடிய அப்படியான கல்வி நிலையங்களுக்கு போங்க, போயிட்டு கேளுங்க, ஒரு நாள் சாப்பாட்டு செலவு எவ்வளோ, ஒரு மாதம் சாப்பாட்டு செலவு எவ்வளோ இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நான் செய்கிறேன், கரண்ட் பில் எவ்வளோ போகுது நான் பொறுப்பெடுக்கிறேன். இல்லாட்டி ஒரு பள்ளிவாசல் போங்க, பள்ளிவாசல் நடத்துகிற அந்த இமாமுக்குரிய சம்பளம் எவ்வளோ, என்னால் நான் முடிஞ்ச பங்களிப்பு செய்கிறேன். பள்ளியுடைய அந்த செலவினங்கள் நிர்வாக செலவு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். இப்படி நிரந்தர தர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, மக்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், பங்களிப்பு செய்யணும். அதே மாதிரி சில அனாதை பிள்ளைகள் இருப்பாங்க, வாப்பா மௌத்தாயிட்டாரு, அவங்க தாய் விதவையாக இருப்பாங்க, செலவழிக்கிறதுக்கு குடும்பம் யாருமே எல்லாம் கைவிட்ட நிலையில் இருப்பாங்க. அந்த தாய் ஏதோ தச்சு அல்லது ஆப்பை சுட்டு ஒரு இடியாப்பத்தை சுட்டு கடைக்கு கொடுத்து இப்படி காலத்தோட்டக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. சில நேரம் நாங்கள் கூட அப்படி வளர்ந்து வந்திக்கலாம். நாங்கள் கூட எங்களோட ஆரம்ப அனாதைகளை பொறுப்பெடுக்கக்கூடியவங்க மறுமையில் இப்படி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆள்காட்டியவர்களையும் நடுவர்களையும் சேர்த்து சொன்னாங்க, இந்த அளவு நெருக்கமாக இருப்பாங்க மறுமையில். நபியோட நெருக்கமாக இருக்கணுமா இருந்தால் அனாதைகளோட சேர்ந்து நடக்கணும், அனாதைகளை அரவணைக்கணும், அனாதைகளுக்கு இரக்கம் காட்டணும்னு சொன்னாங்க. எனவே இப்படியான நன்மைகள் இந்த அல்லாட பாதையில் செலவழிக்கிறன்றது ஒரு விசாலம், நிறைய இருக்குது செலவழிக்கிறதுக்கு. அல்லாட பாதையில் செலவழிக்கிறது, அல்லாட பாதையில் செலவழிக்கிறதுக்கு என்னது நிறைய பகுதிகள் இருக்குது. தேடி தேடி நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் மார்க்க பணிகள் எல்லாம் எப்படி நடக்குது, அரசாங்கங்களாக செய்து. இங்கே சரி, இந்த சவுதி அரேபியா போன அரபு நாட்டுகள் அரசாங்கம் பொறுப்பெடுக்குது. எங்களோட நாட்டிலாம் யாருடைய அந்த பொருளாதாரத்தில் அந்த மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய நலன்புரி சங்கங்கள்லாம் இயங்குதுன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் இந்த முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் தான், முஸ்லீம்களுடைய இந்த சதக்காக்கள், தர்மங்கள், உதவிகள் அல்லாஹ் பாதையில் இதை கொண்டு தான் இயங்குது. அப்போ எவ்வளோ உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ செஞ்சுக்கிறாங்க எங்களோட சமூகத்துக்கு. பள்ளிவாசல்கள்லாம் யார் கட்டினா, அரபி தான் கட்டினான எல்லாம் இல்லை, நாட்டில் கஷ்டப்பட்டு அந்த அங்கே அண்டை கண்டைக்கு உழைச்சவங்க கட்டின பள்ளிவாசல்கள் தான் எங்கள் நாட்டில் இருக்குது. மதரசாக்கள்லாம் எப்படி இயங்குது? உஸ்தாத் மதரசால படிச்சு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் யார் சம்பளம் கொடுக்குறாங்க? சவுதியிலேருந்து போகுதா? இல்லை, அங்கே அண்டை கண்டைக்கு சேரக்கூடியவங்க அவங்க வசூல் பண்ணி தான் மதரசாக்கள் போகுது. அப்போ அல்லாட பாதையில் செலவழிக்கிறது தொடர்ந்து கொண்டே சமூகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாட உதவி சேர்ந்து கொண்டே இருக்கும், அல்லாவோட பாதுகாப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தாலா எங்களுக்கு ரிஸ்கில் விசாலத்தை இருந்து கொண்டே இருப்போம். எனவே நாங்கள் அல்லாட பாதையில் அதிகமாக செலவழிப்பதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு எங்களுக்கு தரப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அனைத்து வழிகளிலும் அல்லாஹ்வுடைய அந்த அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.